வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. மே மந்த்துக்கான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாக லக்கி வீல் ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டோட ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோ லாஸ்ட்டில் உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிட்டு போங்க. ஆரம்பிக்கலாங்களா? Let's go get this son of a bitch. இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் பண்டிலாக ஒரு ஆரஞ்சு கலர் மண்டையனை கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைதி தீமில், கைதின்னா நம்ம கார்த்தி கைதி இல்லை, இது வந்து இந்த ஹாலிவுட் படத்துலலாம் ஒரு வில்லங்களை காட்டுவாங்கல்ல, மொட்டை அடிச்சுட்டு டேட்டு குத்திட்டு அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்க பண்டில். இதெல்லாம் வந்து லக்கி வீல் ஈவெண்ட்டுக்கு இந்த பண்டில் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்த் இல்லை. இதெல்லாம் சும்மா எஃப்எஃப் டோக்கன்லேயே கொடுத்துருக்கலாம். இது அதேவோட ஃபீமேல் பண்டில் அதே மாதிரி தான், சும்மா ஆர்லி குயின் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10 யூனிவர்சல் ரிங் வவுச்சர். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒர்த்தான ஈவெண்ட்டு. டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லேயே எப்போவுமே ஒர்த்தானது இந்த யூனிவர்சல் ரிங் வவுச்சரும் அதே மாதிரி யூனிவர்சல் எவோ டோக்கனு தான். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஃபீமேல் பண்டில். இந்த பண்டில் பரவாயில்லையே, அவனை இன்வைட் பண்ணுறான், ரிஜெக்டட். அடுத்தது ஒரு வேறு ஒரு கேக்கு மண்டை. இந்த கேக்கு மண்டையெல்லாம் எதுக்குடா அடி, இதெல்லாம் ஒரு இதுன்னு கொடுக்குறான். இதெல்லாம் இன்னும் டவுன்லோடு போட்டு வச்சுக்கலாம். என்னது ஏன்டா அடி, நான் வந்து கேம் ஆடலான்னு வரும்போது எவனுமே இருக்க மாட்டீங்க, இன்வைட் பண்ண மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நான் வீடியோ தான் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ தான் எல்லோரும் இன்வைட் பண்ணுவீங்க. இந்த கிறிஸ்மஸ் மண்டையன் இதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. பண்டில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் ஒர்த்தான பண்டில்கள்லாம் எதுவுமே இல்லை. இதில் முக்கியமானது அடுத்தது ஒரு எமௌண்ட்டு கொடுத்துருக்கான். எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மேப் அடித்து உடைக்கிற மாதிரி. இதெல்லாமே வந்து ஒர்த் இல்லாத எமௌண்ட்டு. இதெல்லாம் ஓசிலே கொடுத்தாலே நான்லாம் வாங்க மாட்டேன். இதை போய் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோவால், மறுபடியும் இன்வைட் பண்ணுறாங்களே. இந்த க்ளோவால் ஸ்கின்னு இது வந்து ஒரு நார்மலான க்ளோவால் தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஒரு க்ளோவால் இருக்குதுல்ல, இந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து நல்லா அனிமேஷனில் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கான். இந்த க்ளோவால் வேணால் இதில் வந்து ஒர்த்தானதாக ஒன்று சொல்லலாம். ஏன்னா அந்த இதில் இருக்க அனிமேஷனுக்காக மட்டும்தான் இந்த க்ளோவால் ஒர்த்து, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது இதுதான் ஒரு பேக் பேக்கு, அது டவுன்லோட் ஆகட்டும். நிறைய பண்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கூட நிறைய இதாக காட்டினா. யாரா இவன், ஏதோ கொலகார மாதிரி இருக்கான். கொலகார பண்டில் என்ன பண்டில் பேர் என்ன, ப்ரைம் சஸ்பெக்ட் பண்டில். அதுதான் கொலகாரன், அதனால் அவனை பேர் சஸ்பெக்ட்னே வச்சுட்டாங்க. இது அந்த ஃபீமேல் பண்டிலு. பேக் பேக் பார்த்துருவோம். நீலா பாகிஸ்தான் ஹம்சா அலி மசாரியோட பேகு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றும் அவ்வளோதான், அதெல்லாம் ஓகேவான பேகு பண்டில். இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு மெயின் பண்டில்லாம் இந்த பண்டிலுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இது வந்து லக்கி வீலுக்கு வந்து மெயின் பண்டிலுக்கு ஒர்த்து, பண்டில் ஒர்த்தான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஏன்னா லக்கி வீலுக்கு ஆனால் இந்த அதில் கொடுத்த மெயின் பண்டலுக்கு பதில் இந்த பண்டில் ஒர்த்து. அடுத்தது இந்த ஒரு போன ஃபீமேல் பண்டில், இந்த மாஸ்க்கு. இதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற பண்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கொடுக்குற பண்டிலுக்கு தான், மற்றபடி இவனெலாம் எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறான். வேறு என்ன எதாவது இருக்கா? அடுத்த பண்டில் வந்து ஒரு கான்ஸ்டபுள் பண்டில்னு ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு பண்டில். கிட்டத்தட்ட அந்த கான்ஸ்டபுள் பண்டில் மாதிரியே தான் இது. ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி பண்டில் வந்து ஒரு 10 பண்டில் இருக்கும். அதில் இது ஒன்று. போன காயிலங்கடையில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி இந்த ஒரு ஈவெண்ட்டில் போட்டு விட்டு தாக்கிட்டான். வேறு என்ன ஏதாவது உருப்படியாக இருக்குதான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை பாருங்கள். இது அந்த மேல் பண்டில், அந்த ஃபீமேல் பண்டிலோட மேல் பண்டில், இதெல்லாம் ஒர்த்தே இல்லைங்க. இதில் வந்து இந்த பாரு அந்த கேக் மண்டைனை பார்த்தல, இந்த பேனுக்கான ஸ்கின்னு நல்லாயிருக்கு. ஆனால் இது ஃப்ரீயான ஸ்கின்னுகளே நமக்கு நிறைய பேனுக்கான ஸ்கின்னு சூப்பர் ஸ்கின் இருக்குது. இது இந்த டைமண்ட் கொடுத்து இந்த பேனுக்கெல்லாம் வாங்கணுமான்னு கேட்குறது அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேகு, இது எஃபெக்ட் எல்லாம் எதாவது கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு ஆவரேஜான பேகு தான். வேறு என்ன ஒரு போன ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு இதெல்லாம் என்ன லூட் பாக்ஸ்னே தெரியல, இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டு கடுப்பேற்றுறாங்க. வேறு ஏதாவது இதில் உருப்படியாக இருக்குதான்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. இது என்னடா இது, அது என்னன்னே தெரியலைங்க. அதெல்லாம் ஒன்றும் என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒன்றுதுமே ஆகாது. இந்த ஸ்கை போர்டு, அது மாஸ்க்கு, இந்த மாஸ்க்கெல்லாம் இப்போ கலரு ஹோலியில் கொடுக்க வேண்டியதெல்லாம் மே மாதம் இந்த இதில் கொடுத்து நம்மளை காலி பண்ணுறாங்க. வேறு என்ன ஒன்றுமே ஒர்த்தாக இல்லை இந்த ஈவெண்ட்டில். எனக்கு பாருங்கள், வழக்கம் போல் ஒரு அந்த 2 கொஞ்சம் எஃபெக்ட் இருக்க க்ளோவால், எஃபெக்ட் இல்லாத 2 க்ளோவால் இதை கொடுத்து விட்டுறாங்க.
இதெல்லாம் நார்மல் க்ளோவல் ஸ்கின் இல்லைன்னா வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உட்பேக்கருக்கான கிரேட்டு, அதே மாதிரி கொஞ்சம் வெப்பன் கிரேட் கொடுத்துருக்கான். அடுத்தது இந்த எமௌண்ட் வேணால் இதில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான எமௌண்ட்டு இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஹா ஓஹோங்கிற மாதிரிலாம் இதில் எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பண்டில் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறீங்கன்னா இதில் முக்கியமாக ஸ்பின் பண்ண ரெண்டு இது அந்த யூனிவர்சல் வவுச்சரும் யூனிவர்சல் எவோ டோக்கனும் தான். நமக்கு இந்த லக்கி வீலுன்னு சொல்லியிருக்கான். அதில் லக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு ஃப்ரீ டைமண்ட் ஃப்ரீ ஸ்பின்னில் எவ்வளோ டைமண்ட் 80%. பரவாயில்ல, 80%க்கு நல்லாவே இருக்கே. பண்டிலெல்லாம் 179 டைமண்ட் தான். ஆனால் இந்த பண்டிலெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். நீங்களும் வாங்காதீங்க. நான் வந்து இதில் யூனிவர்சல் எவோ டோக்கன் வந்து வாங்க போகிறேன். ஏன்னா அவன் வந்து வெறும் 80 டைமண்டுக்கு 10 பாக்ஸு, கிட்டத்தட்ட 400 டைமண்ட் வாங்க 10 பாக்ஸ் வாங்குறதுக்கு நம்ம 80 டைமண்ட்லேயே வாங்கியிருக்கோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அடுத்ததுக்கு எவ்வளோ கொடுப்பான்? அடுத்தது 70% ஓகே, நல்ல இது தான். இதில் வந்து நம்ம என்ன வாங்க போகிறோன்னா யூனிவர்சல் ரிங் வவுச்சர் வாங்கிக்கலாம். ஏன்னா 30 டைமண்டுக்கு 10 அதே கணக்கு தான். நல்ல ஒர்த்தான விஷயங்கள். வேறு இப்போ ஒருவேளை இப்போ நமக்கு 99 டைமண்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பண்டில் நான் வாங்குறேயா? என்னையா வாங்குறேன்னு சொன்னேன். அப்போ 60% கொடுத்தா எப்படி வாங்குறது? அதில் ஒன்றுமே இல்லை. ஐயோ 359 டைமண்ட், இதெல்லாம் வேஸ்ட்டு. ரெஃப்ரெஷ் பண்ணாலும் 99 டைமண்ட் அந்த பேண்டெல்லாம் வாங்கிட்டு அது நான் மெயின் பண்டிலே 99 டைமண்டுக்கு தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஏதோ ஒர்த்தாகவும் இல்லை. சரி, உங்களுக்காக இன்னொரு 9 டைமண்டில் ஒரு ரெஃப்ரெஷை பண்ணி பார்க்கலாம். கம்மியான டைமண்டில் தான் வந்துச்சுன்னா 60%க்கு வாங்கிட்டு அப்புறம் 99 டைமண்டில் விழுந்துச்சுன்னா அதில் வந்து அந்த பண்டில் வந்து வாங்கி எடுத்து காட்டுறேன். மற்றபடி வேறு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. 9 டைமண்டில் ஒரு ரெஃப்ரெஷாக போட்டுடலாம். ஒன்றும் இல்லை. போன வாட்டி கூட 99 டைமண்டில் இருந்துச்சு. இப்போ 159 டைமண்டில் இருக்குது. அது அந்த கேக்கு மண்டையை நான் வாங்கிட்டு அதை பேக்கு மாதிரி இதை சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம இதோட ஊற்றி மூடிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா இதில் ஒர்த்தானதெல்லாம் வேற எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம போய் வாங்கின ரிங் வவுச்சரை வந்து நம்மளோட கிரிம் ரிங்கில் வந்து இதில் வந்து நம்ம ஒரிஜினலாகவே ஸ்பின் பண்ணி பார்க்கோம். நமக்கு வந்து 10 டோக்கனுக்கு ஏதோ பண்டில் கொடுக்குறானான்ட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டுன்னு தட்டிட்டு ஒரு 5 ஸ்பின்னை போட்டோம்னா எவ்வளோ கொடுப்பான்? 1 எவ்வளோ பெரிய மாக்கானடா நீ. ஏன்டா வேறு 5 டோக்கன் கொடுத்துருக்க. இதுக்கு நான் வந்து டைமண்ட்லேயே இது பண்ணியிருப்பேன்டா. இப்போ எவ்வளோ கொடுக்குற? 8. ஏடா இப்போ நான் 10 டோக்கனுக்கு வெறும் 13 டோக்கன் நீ கொடுத்துருக்க. இது வந்து நான் வேறு ஏதோ சர்வரில் இது பண்ணியிருந்தேன்னா இன்னத்துக்கு பண்டிலே கொடுத்துருப்பேன்டா. ஆகாவலியாக இருக்காங்க. அடுத்தது வேறு என்ன? இது அந்த கிரேட்டு வாங்கினோம். அது இது பண்ணி பார்ப்போம். 10 இது ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாமா? வேண்டாம், அளவாக ஒரு 4 ஓப்பன் பண்ணுவோம். 4க்கு 14, அப்போ 3மே 12 கொடுத்துருக்கு. அடுத்தது ஒரு 2 கார் 3 கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றாவே ஓப்பன் பண்ணுவோம். 5 ஒன்று ஓப்பன் பண்ணால் கூட 5 கொடுத்துருக்கான். அப்போ எல்லாமே ஒவ்வொன்றும் கொடுவோம். வழக்கம் போல் மறுபடியும் ஏமாத்திரா 3. வேறு எல்லாம் 1000 கொடுறா, ஒரு 1000 கொடுறா. நீ 4 தான் கொடுக்குறான். கடைசி இது இப்போவே 1000 கொடுப்பானான்னு பார்ப்போம். 3 தவிர உனக்கு நம்பரே தெரியாதாடா? என்ன? சரி, இப்போ நம்மள்ட்ட ஒரு 39 டோக்கன் ஆயிடுச்சு. இதை வச்சு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது வேறு ஒன்றும் இல்லை. இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணுங்கள். வரட்டா?